வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான சிட்டியாவும், தமிழ்நாட்டுடைய மைய பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்சிக்கு இனிவரும் காலகட்டத்தில வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா புராஜெக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில திருச்சிய பத்தி சொல்லணும் அப்படின்னா, திருச்சிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அங்க ராக்ஃபோர்ட் டெம்பிளாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி டெம்பிளாக இருக்கட்டும், இந்த மாரியான நெறைய லேண்ட்மார்க்ஸ் திருச்சியில லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம திருச்சி ஒரு மேஜரான இண்டஸ்ட்ரியல் ஹப்பாவும் விளங்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, திருச்சியில பிஹெச்இஎல், ஓஎஃப்டி அப்புறம் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் மாரி நெறைய இண்டஸ்ட்ரீஸ் அங்க லொகேட் இருக்கு. சோ இதனாலேயே திருச்சிய பாய்லர் கேப்பிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம திருச்சி ஒரு எஜுகேஷனல் பவர் ஹவுஸாவும் விளங்குது. ஏன் அப்படின்னா, அங்க நெறைய பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் என்ஐடி, ஐஐஎம் மாதிரியான பிரீமியரான இன்ஸ்டிடியூஷன்ஸும் அங்க லொகேட் இருக்கு. இது போக ரோட்ஸ், ரயில்வே, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்டிவிட்டியை கொண்ட ஒரு முக்கியமான சிட்டியா திருச்சி இருக்கு. சோ அந்த வகையில தான் இந்த வீடியோல நம்ம இந்த திருச்சிக்கு இனி வரும் காலகட்டத்தில் வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி காமராஜர் லைப்ரரி. சோ நம்ம எல்லாருக்குமே சென்னையில உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது ஆசிய அளவிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நூலகம். சோ அதை தொடர்ந்து தான் இப்ப ரீசெண்டா மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட நூலகத்தை கட்டியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு பிரம்மாண்ட நூலகத்தை கோயம்புத்தூர்ல தந்தை பெரியார் பெயரால அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து திருச்சியில கலைஞர் பெயரால ஒரு நூலகம் அமையும் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே திருச்சியில அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு பிரம்மாண்ட நூலகத்துக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பெயர் சூட்டப்படுது அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட கடந்த ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து திருச்சியில 1,97,337 சதுரடி பரப்பளவுல 7 ஃப்ளோர்ஸா கொண்டதா இந்த ஒரு லைப்ரரி அப்படின்றத கட்ட போறதா அறிவிச்சிருந்தாங்க. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய மொத்த பட்ஜெட் அப்படின்றது 290 கோடி. அதுல 235 கோடி ரூபாய்க்கு நூலக கட்டடமும், அப்புறம் புத்தகங்கள் மற்றும் மின்னணு புத்தகங்கள் வாங்குறதுக்கு 50 கோடி ரூபாயும், அப்புறம் மீதமுள்ள 5 கோடி ரூபாய்க்கு தொழில்நுட்ப சாதனங்கள் வாங்குறதுக்குன்னு சேர்த்து மொத்தம் 290 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்றது இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. சோ அப்படி திருச்சியில அமைவிருக்கும் இந்த ஒரு நூலகத்தை பொறுத்தவரையில வரவேற்பறை, தகவல் பகுதி, விஐபி ரூம்ஸ், சொந்த புத்தகங்களை வாங்கி படிக்கும் பகுதி, பத்திரிகைகள் மற்றும் வார இதழ்களுக்கான அறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான பகுதி போன்றவற்றையோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைவிருக்கு. சோ இதை தவிர இந்த ஒரு ப்ராஜெக்டின் படியே 1000 இருக்கைகளை கொண்ட ஒரு கலையரங்கமும் இந்த ஒரு நூலகத்துக்குள்ளேயே இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதே மாதிரி 7 ஃப்ளோர்ஸ் கொண்டதா அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு நூலகத்துல ஒவ்வொரு ஃப்ளோர்ஸையும் ஒவ்வொரு விஷயத்துக்காண்டி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, முதல் தளத்துல அறிவியல் மையம், சொந்த புத்தகங்களை படிக்கும் பகுதி, நிகழ்ச்சிகளை நடத்தும் அரங்கம், குழந்தைகளுக்கான நூலகம், அப்புறம் ஒரு திரையரங்கம் போன்ற விஷயம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது தளத்துல பல்நோக்கு கூட ஆராய்ச்சி மையம், பயிலரங்கம், கலைஞர் பகுதி போன்றவற்றை இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மூன்றாவது தளத்துல முழுக்க முழுக்க தமிழ் நூலகமாவே இந்த ஒரு பகுதி செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நான்காவது தளத்துல ரொபாட்டிக்ஸ் மற்றும் விளையாட்டு பகுதி, டிஜிட்டல் நூலகம் மற்றும் ஆங்கில நூலகங்கள் பகுதி போன்ற விஷயங்கள் இடம்பெறுது. அதுக்கப்புறம் ஐந்தாவது தளத்துல அறிவு சார்ந்த மையம், செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மையம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு ஆராய்ச்சி மையம் போன்ற விஷயங்களோட ஐந்தாவது தளம் அமையவிருக்கு. அப்புறம் ஆறாம் தளத்துல பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான பகுதி, டிஜிட்டல் ஸ்டுடியோ, போட்டி தேர்வு பகுதி மற்றும் கருத்தரங்க கூடம் போன்ற விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்புறம் ஃபைனலா 7வது தளத்துல காணொலி காட்சி அரங்கம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி பஞ்சப்பூர் கிளவர்லி ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப ரீசெண்டா திருச்சியில உள்ள பஞ்சப்பூர் அப்படின்றது பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா பஞ்சப்பூர்ல ஒரு மெகா பஸ் டெர்மினஸ் அப்படின்றத ஓபன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத அந்த பகுதியில கொண்டு வர இருக்கிறாங்க. ஏற்கனவே பல ப்ராஜெக்ட்ஸ் உடைய பணிகள் அப்படின்றது அந்த பகுதியில போயிட்டும் இருக்கு. சோ இந்த நிலையில தான் திருச்சி மதுரை ஹைவேஸ்ல உள்ள பஞ்சப்பூர்ல டிராபிக் கன்ஜெஷனை கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு கிளவர்லி ஃப்ளைஓவர் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை கொண்டு வர இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு பிரிட்ஜ் எக்ஸாக்ட்டா ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல அமைவிருக்கு. குறிப்பா நம்ம சென்னையில உள்ள கத்திப்பாரா பிரிட்ஜ் எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் மாதிரியே எக்ஸாக்ட்டா இந்த ஒரு பஞ்சப்பூர்லயும்
ஒரு பிரிட்ஜ் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு பஞ்சப்பூர்ல அமையவிருக்கக்கூடிய கிளவர் லீஃப் பிரிட்ஜ் அப்படின்றது மொத்தம் 3.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு 6 லேன்ஸ் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ். இப்ப ரீசெண்டா தான் மே மாசம் 2025 அப்ப திருச்சியில உள்ள பஞ்சப்பூர்ல இந்த ஒரு மெகா பஸ் டெர்மினஸ் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருந்தாரு. அதன்படி திருச்சி மதுரை ஹைவேஸ்ல உள்ள பஞ்சப்பூர்ல 40 ஏக்கர் பரப்பளவுல ரூபாய் 492.55 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு மெகா பஸ் டெர்மினஸ் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திருச்சியில உள்ள இந்த ஒரு பஞ்சப்பூர் வந்து இப்ப பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. அப்படி இந்த ஒரு பஸ் டெர்மினஸோட சேர்த்து ஒரு மல்டி யூட்டிலிட்டி ஃபெசிலிட்டி சென்டரும் ஒரு டெர்மினலும் இதோட சேர்த்தே அமைச்சிருக்காங்க. அப்படி இந்த ஒரு பஸ் டெர்மினஸ் பத்தி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பஸ் டெர்மினஸ்ல மொத்தம் 8 பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது இருக்குது. மொத்தமா 401 பஸ் பேஸ் அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாம 216 4 வீலர்ஸ், 1935 2 வீலர்ஸ், அப்புறம் 100 ஆட்டோ ரிக்ஷாஸ் வரைக்கும் பார்க் பண்ணக்கூடிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு. அப்புறம் இதோட மல்டி யூட்டிலிட்டி ஃபெசிலிட்டி சென்டர், டெர்மினல், டிக்கெட் கவுண்டர்ஸ், வெயிட்டிங் ரூம்ஸ், செக்யூரிட்டி ரூம்ஸ், அப்புறம் ஷாப்ஸ், ஃபுட் கோர்ட்ஸ், ரீட்டைல் ஸ்பேசஸ்னு பல விஷயங்களோட இந்த ஒரு திருச்சி மெகா பஸ் டெர்மினஸ் அப்படின்றது பஞ்சப்பூர்ல அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, அதோட சேர்த்து எஸ்கலேட்டர்ஸ், லிஃப்ட்ஸ்னு பல ஃபெசிலிட்டிஸோட இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அப்படி இந்த ஒரு பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸை கொண்டு வந்ததுக்கான சில முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் டிராஃபிக் கன்ஜெஷனை கம்மி பண்ணணும். முக்கியமா வந்து ஃபியூச்சரை கருத்துல கொண்டு தான் இந்த ஒரு பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ் அப்படின்றதையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பஞ்சப்பூர் இன்டகிரேட்டட் வெஜிடபிள் மார்க்கெட். இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி இப்ப திருச்சியில ரொம்பவே டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியா இருக்கக்கூடிய பஞ்சப்பூர்ல தான் இந்த ஒரு இன்டகிரேட்டட் வெஜிடபிள் மார்க்கெட் அப்படின்றதும் அமையவிருக்கு. அதன்படி திருச்சியில உள்ள பஞ்சப்பூர்ல 236 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 22 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு இன்டகிரேட்டட் ஹோல்சேல் ரீட்டைல் மார்க்கெட் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு பஞ்சப்பூர் இன்டகிரேட்டட் வெஜிடபிள் மார்க்கெட்ல மொத்தம் 872 ஷாப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்க்கெட் வந்து மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் கொண்டதா அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா 32 ஹோல்சேல் ஆபீசஸும் 880 ரீட்டைல் ஷாப்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போக இந்த ஒரு இன்டகிரேட்டட் வெஜிடபிள் மார்க்கெட்லயே 37,200 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவுல ஒரு ஆக்ஷன் ஜோன் அப்படின்றதும் அமையவிருக்கு. இது போக 7,200 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவுல 150 பேர் உட்காரக்கூடிய சீட்டிங் ஃபெசிலிட்டிஸோட கூடிய ஒரு கேண்டீனும் அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம 1100 டூ வீலர்ஸ், 200 கார்ஸ், 102 கார்கோ வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணக்கூடிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஒரு இன்டகிரேட்டட் வெஜிடபிள் மார்க்கெட்ல அமையவிருக்கு. இது போக இந்த ஒரு இன்டகிரேட்டட் மார்க்கெட்டுக்கு தேவையான சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், குறிப்பா கோல்டு ஸ்டோரேஜ், வேர்ஹவுசஸ், வெயிட் பிரிட்ஜ், வேஸ்ட் ட்ரீட்மெண்ட், ரெஸ்ட் ரூம்ஸ், இம்ப்ரூவ்டு இன்டர்னல் ரோட்ஸ் போன்ற நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோட கூடிய இந்த ஒரு மார்க்கெட் அப்படின்றது பஞ்சப்பூர்ல அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது கடந்த மே 2025 அப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி இன்னும் 2 வருஷத்துல இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதி பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் எந்த சிட்டியை பத்தின அப்கமிங் மெகா ப்ராஜெக்ட்ஸ் வீடியோவை நம்ம சேனல்ல போடலாம் அப்படின்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. see you next video. Until signing off by Sabri Karthik.